ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி வந்து புளி இஞ்சி அப்படி இல்லைன்னா இஞ்சி கறின்னு சொல்லலாம். இப்போ அந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சியை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லேஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அது நல்லா வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இஞ்சி வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு புளியை வந்துட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை சேர்த்துடலாம். புளி வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. புளியை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு கொதிப்பு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. வெந்தயம் வந்து நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு கொதிப்பு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அப்படி இல்லை அப்படின்னா சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப காட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண இந்த கிரேவி வந்து நல்லா திக் ஆகிடும். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த கறி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இதை அப்படியே வச்சு சாப்பிடலாம். நல்லா ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு வெளியிலே வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.